இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஐயோ, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொன்னாங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. ஆனால் என்னங்க இது? யாரையாவது கேட்கலன்னு பார்த்தா யாரும் கூட காணுமா? இதோ ஒருத்தர் வர்றாரு. சார் சார் சார், சில்லறலாம் இல்லைங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சில்லற இல்லைங்களா? ஹலோ, வாங்க. இங்க என்ன சில்லற இல்லை? நான் உங்ககிட்ட பிச்சையை கேட்டேன். இந்த கிளாஸோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? இருக்கட்டா. இந்த வாட்ச் தெரியுமா? பாத்தீங்களா, செயின் மோதிரம்லாம். சரி, என்ன பிச்சை கேட்ட மாதிரி நீங்க சில்லற இல்லன்ட்டு போறீங்க? டைம் ஆகுதுங்க, என்ன சொல்லுங்க. ஒரு அட்ரஸ் கேட்கறதுக்கோசம் கூப்பிட்டேங்க. தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, இல்ல தெரியல தெரியல சொல்லுங்க. சொல்லுங்க. அட்ரஸ் அது எழுதிக்கலாம் வரல. சரி, அவர் வாயில சொன்னாரு, நேரா வாங்க, அந்த ஒரு தெரு முக்கு இருக்கும், முக்குல வந்தீங்கன்னா அங்க ஒரு புள்ளியார் இருக்கும், அந்த புள்ளியாருக்கு ஏத்த மாதிரி ஒரு ரோடு போகும், அது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன முக்கு பக்குன்னு என்ன இந்த காலத்துல அட்ரஸ் வச்சுனே எதுவுமே சொல்ல முடியல. அட்ரஸ் இருந்தாலே எதுவுமே சொல்ல முடியல. அட்ரஸ் இல்லாம முக்கு பக்குன்னு எப்படி நான் சொல்லுவேன்? அத டைம் ஆகுது, எனக்கு நேரம் ஆகுது, நான் வரட்டேன், நான் கிளம்புறேன். நான் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு போயிட்டு இவ்வளவு சிலுத்துக்கிற இருந்தாலும் நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தன் பேர் சொன்னாலே போதும், அவன் வீட்டு வாசல்ல எடுத்து நிறுத்திடுவானுங்க. இவனுங்க என்னடானா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம ஹலோ ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னங்க இன்னும் கொஞ்சம் சுத்தி பார்த்து வரீங்க, மேலே கீழே பார்த்து வரீங்க, அந்த ஆளுகிட்ட சண்டை போடுறீங்க? என்ன விஷயம்? சண்டைலாம் போடலண்ணே, நீங்க வேற ஒண்ணு. எனக்கு சண்டை போடுறதானே என் வேலை. ஒரு அட்ரஸ் கேட்கறதுக்கோசம் சொல்லிட்டு அவரை நிறுத்தினேண்ணே. ஒண்ணு தெரிஞ்சா தெரியும்னு சொன்னா, இல்லைன்னா இல்லன்னு தானே சொல்லணும். ஆமா, அதை விட்டு என்கிட்ட சில்லற இல்ல, அது இல்லைன்னா அவர்கிட்ட போய் பிச்சையா கேட்டேன், இல்ல பணம் கொடுங்கன்னு கேட்டேன்னா. ஓ, அந்த மாதிரி. சரி, அட்ரஸ் என்ன அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் வந்து எழுதின்னு வரல, அவர் போன்ல தான் சொன்னாரு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்தீங்கன்னா அந்த முக்கு வரும், முக்குல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையாருக்கு ஏத்த மாதிரி இருக்க சந்து அப்படின்னாரு. சரி, நானும் இங்க வந்து பார்த்தேன், இங்க ஒரு முக்கு வருது, அங்க ஒரு முக்கு வருது, எந்த முக்குல இருக்காங்கன்னே தெரியல. ஆனா எல்லாத்துலயும் பிள்ளையார் இருக்குமே. அதுதான் இப்ப பிரச்சனையே. இப்போ முக்கு இவங்க பிள்ளையார் வச்சுக்கிறாங்க, அவரு தப்பா சொல்றாரு. அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு சொன்னாரு, அதுதான் நான் யோசிக்கிறேன், அது என்னன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன சொன்னாரு? அது இன்னமும் அந்த அந்த இது அந்த ஏவி ஸ்கூல்னு ஒண்ணு சொன்னாரு. அந்த ஏவி ஸ்கூல் எங்க இருக்குன்னு? ஐயோ, நானும் இங்கதாங்க இருக்கேன் ரொம்ப நாளா. ஏவி ஸ்கூல்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லையே. ஸ்கூல் எல்லாம் 1000 ஸ்கூல் இருக்குது, அதெல்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, அது இன்னொன்னு ஞாபகம் வச்சு. அது இன்னொன்னு சொன்னாரு, அந்த ஓன்னு ஆரம்பிக்காது. ஓ என்னது அது சார்? அந்த இது சார் ஓல ஆரம்பிக்கணும் சார். அது ஓவுல ஓலக்கொட்டாவா? ஏங்க, ஓலக்கொட்டாவுக்கு எதுக்கு வித்தியாசம் இல்லையா? குடிப்பாங்க காலைல குடிப்பாங்களேங்க. காலைல குடிப்பாங்களா? ஏங்க, ஓட்ஸா? ஓட்ஸ் எனக்கு தெரியாதா? அது பல் தேய்ச்சிட்டு காலைல 7 மணிக்கு குடிக்கிறது. இது வந்து பல்லு தேய்க்காம 12 மணிக்கு கடை ஓபன் பண்ணாங்க, அப்ப குடிக்கிறது. இது பல்லு தேய்க்காம 12 மணிக்கு? ஆமா, ஒயின் ஷாப். கரெக்டா சொன்னீங்க. அந்த ஒயின் ஷாப் டாஸ்மாக் இருக்குல்ல, அது பக்கத்துல போனா வரும்னு சொன்னாருங்க. இத கேட்கறதுக்கு அம்மா நேரம் எதுக்கு சும்மா சுத்தி வளைக்கிற? ஒயின் ஷாப் சொன்னா உடனே சொல்லிட்டு போறோம். என்னங்க, இந்த ஊர்ல ஒரு கோவில் வாசப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இந்த ஊர்ல ஒரு கோவில் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியலன்றீங்க, ஒரு ஸ்கூல் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியலன்றீங்க, ஆனா ஒயின் ஷாப் கேட்டா மட்டும் டப்புன்னு இங்க இருக்குன்றீங்க. சரி, இப்ப அதுக்காவது வழி சொல்லுங்க, எப்படி போகணும்? ஒண்ணுங்க, நேரா போறீங்க, சரி, ரைட் திரும்புறீங்க, சரி, லெஃப்ட் கார்னர்ல இருக்குது அது. ஓ, நேரா போய் ரைட் லெஃப்ட் கார்னர்லயே இருக்கு. ஆமா, அதனால எனக்கு அட்ரஸ் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த நன்றி எனக்கு சொல்லாதீங்க, சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுங்க. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ல? ஆமா. ஒன்னும் புரியலையா? புரியும். அதை விடுங்க, எனக்கு எதுக்கு அந்த வேலை? எனக்கு அட்ரஸ் கிடைச்சது, அது போதும். ரைட்டு லெஃப்ட் ஓகே தானே? ஓகேங்க, தேங்க்யூங்க, நன்றி.